ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஹெவன்லி கீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் வேதத்திலிருந்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று ஆமென் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தத்தின் இடத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஈவு என்ன அப்படின்னா அவருடைய ரத்தம். இந்த ரத்தத்தினாலே நமக்கு பாதுகாப்பு உண்டு. இந்த ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டு. இந்த ரத்தத்தினாலே நாம் எபேசியர் 2:13 வாசிக்கும் போது இயேசுவோடு நாம் சமீபமானோம். ஆண்டவர் ரத்தம் சிந்தின போது தேவாலயத்தின் திரைச்சில இரண்டாக கிழிந்து கிருபாசன தண்டையிலே நாம் சேருகிற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியை ஆமென் இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது. இவ்வளவு வெளியேற பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தின அந்த ரத்தத்தினாலே நமக்கு விடுதலை உண்டு, பாதுகாப்பு உண்டு, மீட்பு உண்டு, பெரிய பெருக்கம் உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பெருக்கம் வேற எதிலே இல்லை. இந்த ரத்தத்தை கொண்டே பெருகுகிறதினால் இந்த பெருக்கத்தை ஒருவனும் தடை செய்ய முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பெருக்கத்தை இந்த ரத்தம் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறது. ஆமென். பழைய ஏற்பாட்டில இதற்கு அடையாளமாக ஒரு பஸ்கா பலியிடப்பட்டது, ஒரு ஆட்டுக்குட்டி. புதிய ஏற்பாட்டிலே பஸ்காவாகிய கிறிஸ்துவே நமக்காக பலியிடப்பட்டு அவருடைய ரத்தத்தை நமக்கு சிந்தி இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், இந்த ரத்தம் இருக்கிற வீடுகளிலே ஆமென் யாத்திராகமம் 12:13 நம்ம வாசிக்கும் போது நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இந்த ரத்தத்தை நீங்க கன்ஃபஸ் பண்ணுங்க, இந்த ரத்தத்தை நீங்க அறிக்கை பண்ணுங்க. ஆமென். எல்லா இடங்களையும் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வீட்டை, உங்கள் எல்லைகளை ரத்தத்தால சீல் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ரத்தத்துக்குள்ளாய் உங்களை மறைத்துக் கொள்ளுங்க. வாதைகளோ, பலவீனங்களோ, நோய்களோ, சத்துருக்களோ, ஆமென் சங்கார கிரியைகளோ நம்முடைய குடும்பத்துல ஆமென் நெருங்காமல் பாதுகாக்கிற நன்மையானவைகளை நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ரத்தம் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை அறிக்கை பண்ணுங்க. ரத்தத்தினால் உண்டாகிற எல்லா விடுதலையும், பாதுகாப்பையும், பெருக்கத்தையும், ஆசீர்வாதங்களையும் பரிபூர்ணமாய் பெற்று அனுபவிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.